யாருமே வேலை தர மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு அந்த ராஜேஸ்வரி தான் காரணமா இருக்கணும். ஆனா நம்ம ஏதாவது வேலை செஞ்சே ஆகணுமே. அப்பதான் தங்கச்சியோட படிப்பு செலவு, வீட்டு செலவையெல்லாம் சமாளிக்க முடியும். ஏங்க அவ்வளோ தாகமா? இவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க? தண்ணி தாகத்தை மட்டும் தீக்கும்னு யாரு சொன்னா? சில சமயம் பசியையும் தீக்கும். எனக்கு தண்ணிய குடிச்சு பசிய போக்குறது ரொம்ப சகஜங்க. ஏங்க இப்போ என்னாச்சு? ஏன் இப்படி டல்லாக பேசுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுவேன். இப்படி தண்ணி குடிச்சு பசிய போகிறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க சொல்ல வேணாம். சொல்லக்கூடாதுன்னா இல்லைங்க. நான் துணி கடையில புடவைய ஆர்டர் வாங்கி டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா அந்த கடை ஓனர் திடீர்னு என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாரு. என்னங்க நீங்க? அந்த கடை இல்லைன்னா வேற எவ்வளவு கடை இருக்குது, அங்க போய் வேலை கேளுங்க. புது கடைக்கு போனா பழைய கடையில என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. நான் எந்த பிரச்சனையும் பண்ற ஆள் இல்லைங்க. எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியல. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். இங்க பாருங்க, எப்பவும் பாசிட்டிவா யோசிக்கணும். அப்பதான் நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். நான் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சோர்ந்து போற ஆள் இல்லைங்க. ஒரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடம்னு பல இடங்களுக்கு போனேன். ஆனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தூரம் நடந்து களைச்சு போயிட்டேன். நீங்க எதுக்குமே கவலைப்படாம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நான் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு வேலை வாங்கி தர முடியுமான்னு பார்க்குறேன். தேங்க்ஸுங்க. என்னங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த சாரி தேங்க்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, சரியா? சரிங்க, நான் வரேன். என்னங்க ஒரு நிமிஷம். அது பேப்பரில் ஒரு காஸ்டியூம் டிசைனிங் காம்படிஷன் ஆடு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 lakh. நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நான் 1000 ரூபாய் கணக்குல வேலையை தேடிட்டு இருந்தா நீங்க லட்சத்தை பத்தி பேசுறீங்களே, என்னங்க? ஏங்க நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா, நம்ம ஏழைன்னா நம்ம பேசவே கூடாதா? இன்னைக்கு இருக்கிற பணக்காரங்க எல்லாருமே முதல்ல ஏழையாக இருந்தவங்க தானே. பெரிய டிசைனர்ஸ் கலந்துக்கிற போட்டியா இருக்குதேன்னு சொன்னேன். என்னோட ரேஞ்சுக்கு அந்த மாதிரி போட்டியில. நீங்க டிசைனர் தானே? ஆமா. அது போதுங்க. நீங்களே உங்களை ஏன் குறைச்சு மதிப்பிடுறீங்க? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. என்ன 2 தடவை தான் பாத்திருக்கீங்க, என் டிசைன்ஸ கூட பார்த்ததில்ல. எப்படி நம்புறீங்க? சில முகங்களை பார்த்தா தெரிஞ்சிடுங்க. அதுவும் உங்க முகம், உங்க குணம். இது போதுங்க. நீங்க ஜெயிக்காம வேற யாருங்க ஜெயிக்க போறா? நீங்க இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கலந்துக்க போறீங்க, ஜெயிக்க போறீங்க, லட்ச ரூபாய் சம்பாதிக்க போறீங்க.